பாஜகவுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தருமே கிடையாது. அவங்க யாரையோ தொங்கிக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுங்கிறத அந்த இதை வச்சு தான் அதிமுக தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சசிகலா குரூப்பு 4ஆக பிரித்து விட்டாங்க. 4 பேரை இணைய விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி அவங்கள 4ஆக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பழனிசாமி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனாக்கா 4 பேரை ஒன்றா சேர்ந்தா தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வருங்கிறதால யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறார். அதனால் அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அமலாக்கத்துறைக்கு பயந்த ஒரு கூட்டம் அவங்கெல்லாம் பழனிசாமி கிட்ட இருக்காங்க. பழனிசாமி கிட்ட ஏன் இருக்கிறாங்கன்னாக்கா, பாஜக கூட அவர் எப்படி பேசி அமலாக்கத்துறை ரெய்டு நமக்கு வராமல் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க பூரா இருக்கிறதுக்கு காரணமே அது தான். இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் தனி ஆட்சி தனியாக முதலமைச்சராக வருவேங்கும்போது அந்த இருக்கிற ஒரு 100-200 பேரும் பயத்தில் உட்காந்துருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு பயந்து தான் இவரோடு இருக்கும். இவர் அவங்கள முறைச்சிக்கிட்டாருன்னா அப்புறம் இவர் கூட இருந்து என்ன பிரயோஜனங்கிறதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா 7 மணிக்கு 7 மணிலாம் அவங்க தனியாக போய் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிக்கிட்டாங்க. இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் வீட்டில் ரைடு எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் சரண்டாக போகிறாங்க. அது மாதிரி நிறையா பேர் போவாங்கங்கிறாங்க. அதெல்லாம் வேறு இருக்குது.